கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். நாலு கூட வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம மனுஷன் நல்ல பேர் வாங்கணும் சொல்லிட்டு நம்ம உதவி செய்யக்கூடாதா? அது கர்த்தருக்கு என்று நம்ம முழு மனதோடு செய்யணுமா? இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னோட கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்வதை தாழ்மையோடு செய்யணும். பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடாது. நம்மளை பெருமைப்படுத்த பண்ணக்கூடாது. சொன்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம இந்த மாதிரி மனுஷன் காணுங்கன்னு சொல்லி தர்மம் செய்யறோம். மனுஷன் நம்மளுக்கு பப்ளிசிட்டிக்காக தர்மம் செய்யறோம். நன்மை மற்றவங்க செய்யற உதவி செய்யறோம். மனுஷனுக்காக நம்ம செய்யாம நம்ம சுய ஆதாயத்துக்காக நம்ம விருப்பப்படுவதற்காக மனுஷனை பெருமையா பார்க்கணும் நம்ம செய்தோம்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவு கிட்ட நம்ம பலனே கிடையாதாம். ஆனா எப்போ கர்த்தர் நம்ம பலன் கொடுப்பாருன்னா எப்போ முழு மனமாக கர்த்தருக்கென்று நம்ம செய்யறோமோ, அந்த பெருமை பாராட்டாமல் பப்ளிசிட்டிக்காக பண்ணாம முழு மனது உதவி செய்யணும். அப்ப நமக்கு இப்பதான் பலன் அளிப்பாராம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அதனால நம்ம தர்மம் செய்யறோம், நன்மை செய்ய உதவி செய்யற மனுஷனுக்கு ஆனா மனுஷன் நம்மளை பார்க்கணும்னு செய்ய தேவையில்ல. கர்த்தர் பாக்குறாரு. மனுஷன் பார்த்தாலும் பார்க்கனாலும் கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார் சொல்லிட்டு நம்ம உண்மையா செய்தோம் என்றால் நிச்சயமா பலன் கொடுப்பார் கர்த்தர். ஆனா மனுஷன் காண வேண்டும்னு சொல்லிட்டு உதவி செய்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நல்ல பேர் வேணும்னு சொல்லிட்டு உதவி செய்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு பலன் அளிக்க மாட்டார். அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கர்த்தருக்காக பண்ணல, மனுஷன் கிட்ட நல்ல பேர் வேணும்னு சொல்லிட்டு மனுஷனோட ஆதாயத்துக்காக நம்ம பண்றோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், கர்த்தருக்கு எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் மையப்படுவதாக.